ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான சிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் கிடைக்க அவர்களை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெறுவோம். நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தை இந்த பதிவில் காண்போம். தூய பக்தியின் உண்மையான இயல்பு என்ன என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இறைவனின் மிகப்பெரிய பக்தர்களின் ஒருவரின் உதாரணத்தை கொண்டு நமக்கு நினைவூட்டுகிறார்கள். ஒரு கோபிகை ராதாவிடம் கேட்டால், ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்கும்போது உனக்கு எப்படி உணர்ச்சி ஏற்படுகிறது? உன் இதயம் எப்படி பதில் அளிக்கிறது? உன்னுள் என்ன மாற்றம் நிகழ்கிறது? நீ எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாய்? அதற்கு ராதா பதிலளித்தால், கிருஷ்ணனின் இனிமையான புல்லாங்குழல் ஓசை நான் கேட்ட அந்த கணமே என் இதயம் அமைதியாகி விடுகிறது. கிருஷ்ணர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் நான் என்னையே மறந்து விடுகிறேன். அவரின் புல்லாங்குழல் இசையில் நான் முழுவதும் மூழ்கி விடுகிறேன். அதன் பிறகு எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அந்த மாயமான இசையின் மயக்கத்தில் இருக்கும்போது நான் அனுபவிக்கும் உணர்வுகளை எப்படி வார்த்தைகளில் சொல்ல முடியும்? இறைவனின் ஆனந்தத்தில் மூழ்கியுள்ள பக்தர்கள் தங்களுடைய ஆனந்த அனுபவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை வார்த்தைகளில் சொல்ல முயற்சிப்பவர்கள் உண்மையான அனுபவம் பெற்றவராக இருக்க முடியாது. தங்களை பக்தர்கள் என்று கருதுகிறவர்கள் தங்களுடைய குறுகிய மனப்பான்மைக்கு உண்மையான பக்தியின் அளவில்லாத இயல்புக்கு உள்ள பெரிய வேறுபாட்டை உணர முடியும். அவர்கள் சிறிய பற்றுகளை விட்டுவிட்டு இறைவனை வாழ்க்கையின் முக்கிய இலக்காக கொண்டு உறுதியான பக்தியை வளர்க்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். இதற்காக நல்லவர்களின் சங்கமம் மிகவும் அவசியம். நல்லவர்களுடன் இணைந்தால்தான் நல்ல சிந்தனைகள் வளர்க்கப்படுகின்றன. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக உரை. ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 1986ஆம் ஆண்டு. இறைவனின் மீது அன்பு நிரம்பியவன் உலகில் உள்ள வேறு எதற்கும் ஈர்க்கப்பட மாட்டான் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.